ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் 2 மார்க் 3 மார்க். சார் இது எத்தனை தடவை போடுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா இன்றைக்கி கடைசி ஒரு நாள் இருக்குல்ல, நேற்று நான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் படிக்கிறேன், இல்லை வாட்ஸ்அப்பில் படிக்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன அதில் ஒரு ஹாப்பினஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி ரொம்ப ப்ரீஷியஸான டே, நாளைக்கு எக்ஸாமு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் படிக்க உட்காந்துருப்பீங்க. லேட்டாக தான் நான் போடுற வீடியோ. அண்ட் ஏன்னா நேற்றே நான் ஒரு 60+ வீடியோ போட்டிருந்தேன், அதையாவது ஒழுக்கமாக படிச்சிருந்தாலே போதும். பட் அதுலேயும் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 5 மார்க் எழுதலாம், 5 5 மார்க் எழுத முடியுமான்னு தெரியல. ஒரு 3 கட்டாயம் எழுதிடலாம், 4 90% வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு 3 மார்க் ஒரு 4 எழுதிடலாம், 2 மார்க் ஒரு 3 அல்லது 4 எழுதிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு 40 மார்க் எடுக்கலாம். அண்ட் ப்ளஸ் ஒரு 10 மார்க் 1 மார்க் புக் பேக் நல்லா படிச்சிங்கன்னா 50 மார்க் எடுக்கலாம். அதான் அங்கே போட்டிருக்கேன். ஸோ யூனிட் 1ல் ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன் எப்பவுமே நான் சொல்கிற கொஸ்டின் தான், அது படிக்காமல் விட்றாதீங்க. நிறைய பேர் கொஸ்டின் படிக்கும்போது அந்த டெஃபினிஷன் அந்த தியரி ஒரு 3 லைன் எழுதணும், ஓனாக எழுதிக்கலாம், ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணுங்க, ஆன்சர் பாக்ஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். நிறைய பேர் அது கொடுக்குறதே இல்லை. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் 5 மார்க் கரெக்டாக போடுவாங்க. ஏன்னா இல்லைனா நடுவில் ஏதாவது நோண்டுவாங்க, ஏதாவது பார்த்துக்கோங்க. அண்ட் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், ஆக்சியல் அச்சுக்கோடு நடுவரை கோடு, இது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ரெண்டுமே தனித்தனி கொஸ்டின். பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், மின் இருமுனையினால் மின்னழுத்தம் அப்படிங்கிறது அது சிறப்பியலோட படிச்சுக்கோங்க. வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் படிச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நேற்றே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். யூனிட் 2 வீஸ்டோன் பிரிட்ஜு, யூனிட் செகண்ட் ஒன் வீஸ்டோன் பிரிட்ஜு, செகண்ட் இன்டர்னல் ஆஃப் செல் யூசிங் வோல்ட் மீட்டர். ஸோ அகமின் தடையை கணக்கிடுதல், வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி அகமின் தடையை கணக்கிடுதல். பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன் இஎம்எஃப், மின்னழுத்தமானி மின்னியக்கு விசையை வேறுபடுத்துது மின்னழுத்தமானியை பயன்படுத்தி. ஸோ அடுத்து யூனிட் 3 லாங் கண்டக்டர், பயோட் சாவர்ட்லோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன்ப்பா. லாங் கண்டக்டர் நீலக்கடத்தின்னு சொல்லுவாங்களே, அதில் காந்தப்புலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் அண்ட் லாங் கண்டக்டர், இது நிறைய பேர் குழப்பதில்லை. ஆம்பியர் சர்க்யூட்டாக 2 இருக்குங்கிறீங்க. ஒன்று அவுட் சைடு இன்சைடு சால்னாய்டு, இன்னொன்று லாங் கண்டக்டர். ஒரு லாங் கண்டக்டர் இருக்கும், அதில் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு நடக்கும். அது என்னங்கிறது பார்க்குறதான். B = I think μ0I/2πr என்னமோ ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சர் தான் படிக்கணும் நீங்கள், ஓகேவா? அடுத்தது யூனிட் 4 மின்மாற்றி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் டயக்ராம் எல்லாம் பக்காவாக இருக்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏசி சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். 2வது. 3வது பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், இது கம்பிச்சுருளில் சார்பு திசையமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்குதல் அப்படின்னு தமிழ் மீடியத்துக்கு இருக்குது. நாங்கள் எழுதி வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 படிச்சே ஆகணும், மேக்ஸ்வெல். அடுத்து அப்சார்ப்ஷன் எமிஷன், கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துடும். உட்கரு நிறமாலை, வெளியீடு நிறமாலை, மேக்ஸ்வெல்லின் தொகையிடுதல்னால் மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல்லே நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. யூனிட் 6ல் மிரர் ஈக்குவேஷன், ஆடி சமன்பாடு, லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் போடணும், யாரும் போடுறதில்ல. லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் கண்டிப்பாக போடணும். லேட்டரல் மேக் பக்கவாட்டு பெருக்கின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. லென்ஸ் மேக்கர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்பர்சிவ் பவர், நிறப்பிறகை திறன், அது அப்படின்னா என்னென்னு படிங்க, டெஃபினேஷன் இருக்கும், அது என்னென்னு படித்து டிஸ்பர்சிவ் பவரை டிரைவ் பண்ணணும். யூனிட் 7 யங்ஸ் டபுள் செட், யங்ஸ் இரட்டை பிழிவு, அது பார்த்திங்கன்னா பேண்ட்வித் பட்டயகலம் கண்டுபிடிக்கிறது. 2 இருக்குது புக் பேக்கில், பட்டயகலம் கண்டுபிடிக்கிறது, பேண்ட்வித். அப்போ இன்டர்ஃபரன்ஸ் எல்லாமே போடணும், டார்க்கு பிரைட் எல்லாமே போட்டு எழுதணும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், கூற்று நுண்ணோக்கி, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் 10th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னிஃபிகேஷன் டெரிவேஷன் ரொம்ப ஈஸி. யூனிட் 8 ஐன்ஸ்டீன் போட்டோட்டிக் இக்குவேஷன், ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவு வரைவி, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் நுண்ணோக்கி. அடுத்து யூனிட் 9 ஜே தாம்சன், ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், சரிங்களா? நிறமால வரிகள், ஹைட்ரஜனின் நிறமால வரிகள், லைபன், பாமர், பேஷன், அதெல்லாம். யூனிட் 10 ஆஃப் வே ஃபுல் வே, சரிங்களா? முழு அலை மற்றும் அரை அலை பெருக்கி, இது கண்டிப்பாக கேட்பாங்க. டி மார்கன், இது ரெண்டுக்குமே டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேவ் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு லெசனுக்கு 2 தான் சொல்கிறேன், இதையும் நான் கம்மி பண்ணி கொடுத்தேன்னு வைங்க, வராது. டிரான்சிஸ்டர் ஆக்டர்ஸ் சுவிட்சு, இதில் ஆசிலேட்டரு பார்த்துக்கோங்க. நான் நல்லா படித்தாலும் சரி படிக்கலாம், ஆசிலேட்டரு பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 3 மார்க்கில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், நேற்று கொடுத்ததே தான், ஒரு 5-6 இருக்காது, அவ்வளோதான், இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. ஸோ 3 மார்க்கில் யூனிட் 1 ரோமன் நம்பர் 3ல் எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டி, 3 மார்க் எவ்வளோ எழுதலாம் அப்படின்னா ஒரு 4 எழுதிடலாம், ஓகேவா? எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டர், மின்தேக்கியில் ஆற்றலை தேக்கி வைக்கிது. அடுத்தது 10வதுல காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா,
காஸ்லா வச்சு கூலும்ஸ்லாவை எப்படி இது பண்ணுறது. 20வது ரோமன் நம்பர் 3 கெப்பாசிட்டர் சீரிஸ் பேரல், மின்தேக்கியின் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. அடுத்து யூனிட் 2 அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் 21வது கேள்வி, சீபெக் விளைவின் பயன்பாடுகள். 3வது ட்ரிஃப்ட் அண்ட் மொபைலிட்டி, ட்ரிஃப்ட்டுக்கு அதாவது இழுப்பு திசை வேகத்துக்கும் மொபைலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்சியோமீட்டர், மின்னழுத்தமானின் தத்துவம், நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்சியோமீட்டர் E directly proportional to L, EMF of the directly proportional to EMF of the cell is directly proportional to balance length. அது எழுதிட்டு படம் போட்டு அது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், ஈஸி தான். நீங்கள் எடுத்து பாருங்கள், கம்பேரிசன் EMFக்கு முன்னாடி இருக்கும், கண்டிப்பாக படிச்சிருக்குப்பா. அட்டம்ப்டில் கேட்டது. யூனிட் 3 ரோமன் நம்பர் 2 ஃபெரோ டயா பேரா கம்பேரிசன் 9வது கேள்வி. 3rd ரோமன் நம்பரில் கேவலோமீட்டர் டு வோல்ட்மீட்டர், கேவலோமீட்டர் டு அம்மீட்டர் ரெண்டுமே பாருங்கள், 4வது கேள்வி. 14வது கேள்வி லாரன்ஸ் ஃபோர்ஸ், ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு 7 பாயிண்ட் எழுதுனா முடிஞ்சு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட், அதாவது காந்தத்தின் என்னதுன்னா சிறப்பியல்கள் இல்லைன்னா பண்புகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் இன்னும் இருக்குது, பட் இன்னும் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். யூனிட் 4ல் ரோமன் நம்பர் 3 இது கண்டிப்பாக வரும். இழப்புகள், அதாவது மின்மாற்றியின் இழப்புகள், எனர்ஜி லாஸ் என்ன டிரான்ஸ்ஃபார்மர், காப்பர் லாஸ், அயன் லாஸ், ஃப்ளக்ஸ் லாஸ், ரொம்ப ஈஸி. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஏசி ஓர் டிசி, சரிங்களா. மாற்று திசை மின்னோட்டத்தை விட நேர்த்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் குறைகள், இது கண்டிப்பாக ஒரு 3-4 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்டான ஒரு புக்கின். ஸோ பாருங்கள், ஒரு லெசனில் 2 கொஷின் தான் இருக்குது. இது படிக்கவே 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் 3 மார்க், ஏன்னா அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் வந்து ரிஸ்க்குன்னு நினைக்காதீங்க. யூனிட் 5 பாருங்கள், ரோமன் நம்பர் 2 5th ஒன் யூசஸ் ஆஃப் ஐஆர் ஒரு 3 பாயிண்ட், யூஸ் ஆஃப் யூவி ரே 3 பாயிண்ட், யூஸ் ஆஃப் மைக்ரோவேவ் 3 பாயிண்ட். 6வது கொஸ்டின் வந்து எலக்ட்ரோமேட்டிக் வேவ் மின்காந்த அலையின் பண்புகள் 6 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. யூனிட் 7 ரோமன் நம்பர் 2 17வது ஃப்ரானல் ஃப்ரானாஃபர். 28வது இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன். 31வது யூசஸ் ஆஃப் போலரைடின் பயன்கள். 32வது ப்ரூஸ்டர்லான லா மட்டும் படிக்கக்கூடாது, டயக்ராம் போட்டு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதி டெரிவேஷன் போட்டு tan IP = μன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு கன்க்ளூஷன் எழுதணும். ஸ்டேட் நம்பர் ப்ரூஸ்டர்லான்னு கேட்பாங்க. யூனிட் 8 லா ஆஃப் ஃபோட்டோட்டிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவு விதிகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 5வது கொஸ்டின். 11வது கொஸ்டின் டிப்ரோக்லே எலக்ட்ரான், டிப்ராயின் எலக்ட்ரான். டிப்ரோக்லேயில் 2 இருக்குது தெரியுங்களா, மேட்டர் வேவ் ஒன்று இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது. 14வது கேள்வி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான். 15வது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோசெல், ஒளிமின்களின் பயன்பாடுகள், ஃபோட்டானின் சிறப்பியல்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாம் 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. யூனிட் 9ல் ரோமன் நம்பர் 3 ஆல்ஃபா டிகே ப்ராசஸ் ஜூனில் கேட்டது படிச்சுக்கோங்க. அடுத்து 11வது நியூட்ரினோ ப்ராப்பர்ட்டி 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. அடுத்து ரோமன் நம்பர் 2ல் 2வது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோடு கதிரின் பண்புகள். அடுத்து 7வது டிராபேக் ஆஃப் போர் பாஸ்லேட்ஸ் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. ஹாஃப் லைஃப் ஃபுல் மீன் லைஃப் வந்து கண்டிப்பாக அது ஒரு 3 மார்க் தான் கேட்கலாம். யூனிட் 10ல் ரோமன் நம்பர் 2ல் 4th ஒன் இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக், கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் 2 மார்க். பார்கேஷன் கிரைட்டீரியா டிரான்ஸ்ல ஆசிலேட்டர் இருக்குது 9வது கேள்வி. அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனர் டயோட், இது மட்டும் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டேன். ஜெனர் டயோட்னா என்ன, ஜெனர் டயோட பயன்பாடு கண்டிப்பாக வந்து அது கேட்பாங்க. இது வந்து அப்ளிகேஷன் தானே, ஒரு 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. 25வது கேள்வி அப்ளிகேஷன் ஆஃப் ரேடார், மிலிட்ரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, ஏர்கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரல் எழுதுனா போதும், அந்தளவுக்கு தர. யூனிட் 10ல் நீங்கள் வந்து வித்தின் ½ அன் ஹவரில் படிச்சிடலாம், அவ்வளோதான் இருக்கும். அடுத்தது அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் FM பாருங்கள், பேண்ட்வித் ஹையாக இருக்குது, இது லோவாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி எழுதுனா போதும். அடுத்து 18வது செயற்கைக்கோளோட பயன்பாடு, அதாவது சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன். புக் பேக்கில் வேறு நம்பராக இருக்கலாம். ட்ரா CB/CC/CE மோட் டிரான்சிஸ்டர், கண்டிப்பாக இது கேட்பாங்க. பேஜ் நம்பர் 216 217 இருக்குது, தமிழ் மீடியம் புக்கில், இங்கிலீஷ் மீடியம் புக்கு. ஃபிகர் நம்பர் 10.30 ட்ரா NPN டிரான்சிஸ்டர் CE மோடு, கண்டிப்பாக இந்த டயக்ராம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான டயக்ராம். 2 மார்க்கில் அவ்வளோதான். 3 மார்க் வந்து இவ்வளோ இருக்கா அப்படிலாம் இல்லை, கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் படிச்சிடலாம், பார்த்துக்கோங்க. 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 2 மார்க் தான் இருக்குது பாருங்கள். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவு, இது ஜூனில் கேட்டது, அதனால் ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டுமே பார்க்கணும். நான் இங்கே எழுத மறந்துட்டேன், இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ரைட்டு லெஃப்ட் ரெண்டுமே பார்த்துக்கோங்க, சரிங்களா. லென்ஸ் விதி. அடுத்து கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன, அதை யூனிட்டும் சேர்த்து பார்த்துக்கோங்க, எதாக இருந்தாலும் யூனிட்டும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ரெட்டிஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை 6வது லெசன் பார்த்துக்கோங்க. அடுத்த லா, என்னென்ன லா இருக்குது, காஸ் லா, கூலும்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா, பெல்டியர், சீபக்கு, பயோட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட் லா, ஆம்பியர், கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, அவ்வளோதான். ஸோ மொத்தமாக ஒரு 10-12 லா இருக்கும், எல்லாமே நீங்கள் படித்த லாவாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெல்ஸ் லா, ஹைஜன்ஸ் பிரின்சிபல், கியூரி, ஃபேரடே லா. யூனிட் 1 லாலேருந்து ஒரு லா வந்துடும், சரிங்களா. 1 இல்லை 2 லா வந்து. யூனிட் 1ல் 8வது கேள்வி, நிறைய பேர் சொல்லி 2 மார்க் எழுதி போட்டுருக்கேன் பாருங்கள். யூனிட் 1ல் எலக்ட்ரிக் டைபோல், மின் இருமுனை,
மின் இருமுனை திருப்புத்திறனா நம்ம வரும் டைபோல் மூமெண்ட் 9th. 15th வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின்புல பாயம். 21வது கொரோனா டிஸ்சார்ஜ். அடுத்து யூனிட் 2 7வது கேள்வி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. 8வது கேள்வி டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வெர்சஸ் 2 கேள்வி தான். யூனிட் 4 6வதுல யூசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் வேஸ் ஆஃப் மென்ஷன் தி வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ் இஎம்எஃப் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையை எவ்வாறு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது கேட்பாங்க. 3 பாயிண்ட் இருக்கும், ரொம்ப ஈஸி. குவாலிட்டி ஃபேக்டர் Q காரணி 20வது அது பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும். 2வது எலக்ட்ரோமேட்டிக் வேவ் என்றால் என்ன, மின்காந்த அலை என்றால் என்ன, யூசஸ் ஆஃப் IR மைக்ரோவேவ் UV ரே எக்ஸ்ரே 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க, 2 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. யூனிட் 8ல் மெட்டல் ஆஃப் அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் ஓகேவா. அடுத்து வந்து ஃபோட்டோசெல் டைப்ஸ் ஓகேவா. தப்பாக எழுதியிருக்காங்க, இது வந்து யூனிட் 8ல் இது கிடையாது, ஒர்க் ஃபங்க்ஷன் சரிங்களா. ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன நம்பர்னு தெரியல, நோட் பண்ணிக்கோங்க, தப்பாக ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் இது கிடையாது. ஓகே ரைட். அடுத்து 7வது கேள்வி ஃபோட்டோசெல்லு அதோட வகைகள் ஓகேவா. அடுத்தது பாருங்கள் முடிஞ்சு போச்சு. டி ப்ரோக்லே ஹைப்போதீசிஸ் 9வது கேள்வி. அடுத்து 14வது கேள்வி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நிறுத்து மின்னழுத்தமா. யூனிட் 10 டோப்பிங் எல்லாம் என்ன இருக்குது, ஏதாவது ஒரு இம்ப்யூரிட்டி வந்து இன்டர்சிக் செமிகண்டரில் ஆட் பண்ணுறதா டோப்பிங், அவ்வளோதான். ப்ராசஸ் ஆடிங் இம்ப்யூரிட்டி இன் தி இன்டர்சிக் செமிகண்டர் இஸ் கால்ட் டோப்பிங். ரெக்டிஃபிகேஷன் என்ன, AC to DC கன்வெர்ட் பண்ணுறது, அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து ஸ்கிப் டிஸ்டன்ஸ் தாவு தொலைவு தாவு மண்டலம் அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் ஜோன் வந்து புக்கின், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. யூனிவர்சல் கேட்ஸ் NAND அண்ட் NOR கேட் இஸ் யூனிவர்சல் கேட்ஸ் ஏன்னு கேட்குறாங்க. ஸோ அண்டு ஆர் கேட் ஜென்ரல் ஃபண்டமெண்டல் கேட் கூட ரியலைஸ் ஆகும், அதனால தான் யூனிவர்சல் கேட்டுங்க. ரொம்ப ஈஸி. முடிஞ்சால் மாடுலேஷன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க, அதுவும் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு PDF நான் தர்றேன் சரிங்களா. ஸோ 2 மார்க் இவ்வளோலாம் இல்லை, நீங்கள் வந்து இது கூட பப்ளிக் எக்ஸாமில் படிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், நானே வந்து அளந்து கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நம்மளால் இந்த வீடியோவில் இருக்கிறத படித்தா 50க்கு மேலே எடுத்துடலாம் முடியும். 1 மார்க் போட்டு புக் பேக்கில் படிச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிவிடுங்க, இந்த PDF உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 70க்கு 70 எடுக்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட் நாளே பேசிக்கிட்டோம். இருந்தாலும் மத்தியானம் ஒரு வீடியோ வரும், அதில் ஃபைனல் செக் அவுட் பண்ணிடலாம். என்னெல்லாம் 5 மார்க் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம், என்னெல்லாம் 3 மார்க் 2 மார்க் படிச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணிடலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது விட்டுருந்தீங்கன்னா தயவுசெய்து விடக்கூடாதா இல்லையா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூலை கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் வந்து ஜூன் கொஸ்டின் பேப்பர் போட சொல்லியிருந்தேன், நான் போட்டுட்டேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிடலாம் அதை, ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதோ அதிகமாக கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க, அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.